ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கஹத்யுதிமான் என்கின்ற குணத்தினுடைய தொடர்ச்சி.த்யுதி என்று சொன்னால் ஒளி என்று பார்த்தோம். சூரியனுக்கு ஒளி போல ராமனுக்கு சீதை என்று சீதா தானே சொன்னாள். அதையே பெருமாளும் வழிமொழிந்தார். அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதான்னும் அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதான்னும் இப்படி சூரியனுக்கு ஒளி போலே எனக்கு சீதை என்று ராமனும் சொன்னான். பிராட்டியினுடைய நித்யான பாயித்துவத்தை நேற்று அனுபவித்தோம். ஆக பிராட்டியை ஒளியாக வைத்து எப்படி விவரிக்கிறார் என்று பூர்வர்களுடைய அனுபவத்தை இன்று அனுபவிப்போம். ரத்னமானது ஒளியால் எப்படி சிறப்பு பெறுகின்றதோ அதுபோல எம்பெருமானும் பிராட்டியினாலே மதிப்பு பெறுகின்றான் என்றுதான் அர்த்தத்தை இங்கே சொல்கிறார்கள். பொல்லாத தேவரை தேவரல்லா திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவுன்னு திருமழிசை பிரான் பாசுரம். வேதாந்தாஸ் தத்வச்சிந்தாம் முரபிதுரசி யத்பாத சின்னை ஸ்தரந்தி தவ ஸ்பர்ஷாதீஷம் ஸ்பிருஷதி கமலே மங்களபதம்னு பட்டர் ஸ்ரீசுக்தி. பூர்ணம் தேஜகா ஸ்புரதி பவதி பாதலாக்ஷார சாங்கம் என்று சுவாமி தேசிகர்னுடைய ஸ்ரீசுக்தி. இதெல்லாம் கொண்டு என்ன தேறுகின்றது அப்படின்னு பார்த்தா, பிராட்டி அல்லாது எம்பெருமானுக்கு மதிப்பு தேறுவது என்பது கிடையாதுன்னு சாரார்த்தமாக சொல்கிறார்கள். ஒளியினுடைய ஸ்தானத்தில் பிராட்டியை வைத்து இவ்வளவு அனுபவத்தை பார்த்தோம், நேற்றைய அனுபவத்தை பார்த்தோம். சரி, ஒளியினுடைய ஸ்தானத்தில் திருக்குணங்களை வைத்து நிர்வகித்தால் எப்படி இருக்கும்? பட்டர் ரங்கராஜஸ்தவ உத்தர சதகத்தில் தோஷோ பதாவதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அதில் ஞான ஐஸ்வர்ய சக வீரிய பலாச்சிஷஸ்துவாம் ரங்கேஷ பாச இவ ரத்னமனர்கயந்தி என்று அருளி செய்திருக்கிறார். அந்த அர்த்தம் இங்கே மிக பொருத்தமாக இருக்குது. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒளியானது ரத்னத்தை விலை பெருத்துமா போலே. ஒரு ரத்தன கல் இருக்குது, அதனுடைய ஒளியை வைத்துத்தானே அந்த கல்லுக்கு மதிப்பு. அதுபோல ரங்கநாதா உன்னுடைய திரு கல்யாண குணங்கள்லாம் உன்னை விலை பெருத்தும்படிக்கு செய்கின்றது. இதனாலே எம்பெருமான் பிராட்டியினாலே ஏற்றம் பெறுவது போல திருக்குணங்களினாலும் ஏற்றம் பெறுகின்றான். ஆக முதல்ல சொன்னது பிராட்டி என்பவள் ஒளியாக இருக்காள்னு. இப்போ அந்த ஒளி திருக்குணங்களாக இருக்கு அப்படின்னு இங்கே காட்டுறார். நாரத முனிவரை பார்த்து வால்மீகி முனிவர் செய்யக்கூடிய 16 கேள்விகள், அந்த 16 கேள்விகளும் திருக்குணங்களை பற்றி தானே. அப்போ குணங்கள் மிகுந்த குணங்கள் யாவுன்னு கேட்கும் பொழுது தியுதிமான் கக அப்படின்னு இந்த கேள்வியிலேயே அடங்கி விடுகின்றது. பரமபதத்திலே விலை செல்லாததான திருக்குணங்களை இங்கே எடுத்து காட்டுறதுக்காகவே இந்த நாட்டில் திருவவதாரங்கள் செய்தான் அப்படிங்கிறது பரம அர்த்தம். ஆதலாலேயும் இராமாயணத்திலே சொல்லப்படுகின்ற கதைகள்லாம் திருக்குணங்களையே விளங்க காட்ட வந்தவைகள். அப்போ ராமாயணத்துக்கு இந்த திருக்குணங்கள் தான் ஜீவநாடி என்று நாம் சொல்லலாம். சகல கல்யாண குணங்களையும் உடையவன் யார் அப்படின்னு கேள்வியினுடைய அர்த்தம். நிரந்தரமான லக்ஷ்மி சம்பந்தத்தை உடையவன் யார், திருக்குணங்களினாலே விளங்கக்கூடியவன் யார் அப்படின்னு இந்த 2 கேள்விகளும் இந்த கேள்விக்குள்ளேயே அடங்கி இருக்கிறத நாம் எடுத்துக்கொள்ளலாம். முமுக்ஷுப்படி துவய பிரகரணத்தில் புருஷகார பலத்தாலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் என்று பிள்ளை லோகாச்சாரியார் அருளி செய்திருக்கிறார். அதன்படி லக்ஷ்மி சம்பந்தம் அடியாகவே திருக்குணங்கள் தலையெடுப்பது. ஆதலால் 2மே ஒரே கேள்வியிலேயே அமைந்து விளங்கக்கூடியது மிக மிக அழகாக இருக்குன்னு பூர்வர்கள்லாம் அனுபவித்து கொண்டாடுகின்றார்கள். சரி,
வால்மீகி முனிவர் ராமன் திருவவதாரம் பண்ணினான் அப்படிங்கிற கதையை பாலகாண்டம் 18ஆம் சர்க்கத்தில் எழுதி அந்த சர்க்கத்திலேயே விஸ்வாமித்திர முனிவன் வந்தார் அப்படிங்கிறதையும் எழுதி வைத்தார். அந்த காலம் தொடங்கியே நமக்கு ராமகதைகள்லாம் தெரிய வருது. ராமன் விஸ்வாமித்திர முனிவர் பின்னால் செல்லும் பொழுது அவன் 12 பிராயமுடையவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக 12 வயது வரையில் ராமபிரான் காட்டின திருக்குணங்கள்ங்கிறது நமக்கு தெரிய வருவதற்கு பிரமேயம் இல்லாமலே போய்விட்டது. ஆனாலும் கூட நம்பிள்ளை போன்ற ஆச்சாரியர்களினுடைய அருள், அதனால் ஒரு திருக்குணம் சிறப்பாக தெரிய வருது. என்னதுன்னா, இளையவராகிய லக்ஷ்மணனை பற்றி சொல்லும் பொழுதோ பால்யாத் பிரபிருத்தி சுஸ்னிக்தஹா அப்படின்னு வால்மீகி முனிவர் சொல்கிறார். இளமை முதல் கொண்டு இளையவரான லக்ஷ்மணன் ராமனிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அப்படின்னு தெரிகிறது. பால்யாத்து பிரபிருத்தி, சின்ன பிராயம் தொடங்கி சுஸ்னிக்தகா, ராமனிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். 2-3 பிராயம் கடந்த பிறகுதான் பால்ய வயதுன்னு சொல்லப்படும். ஆனாலும் பால்யாத்து பிரபிருத்தி அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? தொட்டில் பருவமே பிடித்து அப்படின்னு உரை சொல்கிறார்கள். அதாவது சிசு பருவத்தையே பால்யமாக கொண்டார்கள். தொட்டில் பருவம் தொடங்கிய லக்ஷ்மணர் ராமனிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள் பிறந்த உடனே தொட்டிலிடக்கூடிய நாள் வந்தது. தனித்தனியாக ஒரு குழந்தைகளையும் ஒவ்வொரு தொட்டிலே, அதாவது 4 தொட்டிலே இட்டார்கள். பிள்ளைகளினுடைய அவதார கிரமத்தில் முதல்ல ராமனுக்கு தொட்டிலிட்டார்கள். 2வது பரதன் தானே அவதாரம், பரதனுக்கு தொட்டிலிட்டு 3வதாக லக்ஷ்மணனுக்கு தொட்டிலிட்டு, அடுத்தது சத்ருக்னாழ்வார். இப்படி அந்த தொட்டில்களிலே வரிசையாக பிள்ளைகளை கடத்தினார்கள். அப்போது லக்ஷ்மணனுடைய தொட்டில் ராமனுடைய தொட்டிலுக்கு அடுத்தது இல்லாமல் சிறிது தூரத்திலே இருக்க நேர்ந்தது. அதை பொறுக்காமல் லக்ஷ்மணர் வீல்னு கத்தி அழுதார். அப்படி அழுததனுடைய காரணத்தை அறியாத அங்கே இருக்கக்கூடிய தேவிகள்லாம் தேள் கொட்டித்தா, பாம்பு கடித்ததா அப்படின்னு எல்லாம் பிள்ளைக்கு என்ன நேர்ந்ததுன்னு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு ஒன்றுமே இல்லை. எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் கூட அழுகை ஓயவே இல்லை. அதை பார்த்து வசிஷ்ட பகவானிடத்தில் வந்து சொன்னார்கள், சுவாமின்னு லக்ஷ்மண சிசு ஓயாமல் கத்தி அழுது கொண்டே இருக்கே, சமாதான முறைகள்லாம் செய்து ஒன்றுமே பலிக்கவே இல்லையே, என்ன காரணம், இதை கண்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல அவர் வந்து பார்க்கும்போது லக்ஷ்மணனுடைய தொட்டில் ராமனுடைய தொட்டிலுக்கு அடுத்தது இல்லாமல் தூரத்தில் இருப்பது தான் இதற்கு காரணம் அப்படின்னு எண்ணி ராமனது தொட்டிலுக்கு அடுத்த பக்கத்திலேயே லக்ஷ்மணன் தொட்டிலை சேர விடுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படியே இவர்களும் சேர விட்டார்கள். லக்ஷ்மணனுடைய அழுகை சிறிது ஓய்ந்து போனது. ஆனாலும் பூர்த்தியாக அழுகை நின்றதான்னு கேட்டால் இல்லை. மறுபடியும் வசிஷ்ட முனிவரிடத்தில் வந்து தேவரீர் சொன்னபடிக்கு செய்தோம், ஆனால் லக்ஷ்மணனுடைய அழுகை கொஞ்சம்தான் குறைந்திருக்கே ஒழிய முழுசாக ஓய்ந்தபாடில்லைன்னு சொன்னார்கள். அப்படியா? அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு தனியாக தொட்டில் வேண்டாம், ராமனுடைய தொட்டிலேயே கிடைத்து விடுங்கள் அப்படின்னு முனிவர் சொன்னார். அப்படி செய்த பின்புதான் லக்ஷ்மணனுடைய அழுகை ஓய்ந்து சிரித்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விசேஷத்தை தான் பால்யாத்து பிரபிருத்தி சுசனிக்தகா அப்படின்னு வால்மீகி காட்டி அருளுகிறார் அப்படின்னு பூர்வர்கள்லாம் சொல்கிறார்கள். அப்படி சிசுக்களையும் கூட ஈடுபடுத்த வல்ல அழகும் குணமும் மிக்க இளமையிலேயே வாய்ந்தவன் ராமன் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகின்றது அப்படின்னு பால்ய பருவத்தில் ஒரு குணம் அதை எடுத்து மற்ற குணங்களுக்கெல்லாம் உபலட்சணமாக இதை கொண்டாலே போருமே என்று சொன்னபடியாக ஆறது தொடர்ந்த அந்த துதிமான அனுபவத்தை, திருக்குணங்களினுடைய விசேஷங்களை நாம் அடுத்த பதிவிலேயும் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.